ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு ரெசிபி சாப்பிடணுமா? அப்போ இந்த ரெசிபியை சேவ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இந்த ரெசிபியோட பேர் 3 ராக்கர் ஸ்டைல் ஸ்குவிட் ஃப்ரை. 3 ராக்கர் ஸ்டைல் ஸ்குவிட் ஃப்ரை எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மகாபலிபுரத்தில் 3 ராக்கர்ஸ்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சீ ஃபுட்டுக்காகவே அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதை அப்படியே வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இன்னைக்கான வீடியோ. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இந்த ரெசிபியோட ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்குவிட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்குவிட் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. 2 விசில் வந்ததும் அது ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். அடுத்ததாக வேக வச்ச ஸ்குவிட்டை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வேக வச்ச ஸ்குவிட்டை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு காஷன் சொல்லிடுறேன், இதை வதக்கும் போது ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா இது பயங்கரமாக வெடிக்கும். ஸோ பார்த்து வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதக்கினா போதும். இதே 3 ராக்கர் ஸ்டைலில் நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் அண்ட் ப்ரான் எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, அதே எண்ணெயில் தட்டி வச்ச பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கூடவே லெமன் ஜூஸ் அண்ட் வினிகர் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா குக்காக விட்டுறேன். இப்போ மசாலா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதோட வேக வச்ச ஸ்குவிட் சேர்த்து நல்லா நீங்கள் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அண்ட் லோ ஃப்ளேம்லேயும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் விட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு டிஷ் ரெடி. அவ்வளோதான், நம்ம ஸ்குவிட் ஃப்ரை இப்போ ரெடி ஆச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.